பக்தியொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி படங்கள் டிபில வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்வதற்கு முன்னால் டிபியை பத்தி கொஞ்சம் விலாவழியாக பேசலாம் அப்படிங்கிறது. பொதுவாக நம்ம டிபில மகான்கள் சித்தர்கள் போட்டோக்கள் வைப்பது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்றாங்க, நம்மளுக்கு பிளஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள தாட் இருக்கும். அந்த மாதிரி போட்டோஸ் வைக்கும் போது ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே ஓகே. ஆனா மகான்கள் சித்தர்கள் கேது அம்சத்துக்குரியவர்கள். அதனால் நீங்க தனிமைத்துவமான ஆட்களாகவும் தனியாக இருப்பது போல் தோற்றமும் உருவாகக்கூடியதாக இருக்கும். ஆனா எப்பவுமே உங்க டிபில மகான்கள் சித்தர்கள் போட்டோ வைத்து அதை மத்தவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்றதை விட மகான்கள் சித்தர்கள் போட்டோவை வீட்டில ஹால்ல வைத்து அதுல ஊதுவத்தி பூக்கள் வைத்து அலங்காரம் பண்ணுவது சிறப்பாக இருக்கும். அதே போல் டிபியை நீங்க காலை அதிகாலையில டிபியை மாத்துவது சிறப்பாக இருக்கும். சாதாரணமா எனக்கு எந்த மனநிலையும் இல்லை, கோபம் வரல, அழுகையும் வரல, அதே மாதிரி மகிழ்ச்சியும் இல்லை, ஆனால் நான் டிபியை மாத்தணும்னா அந்த சமயத்துல நீங்க அதிகாலையில் அந்த டிபியை மாத்துவதும் இல்லாட்டா இரவு தூங்கும் நேரத்துல டிபியை மாத்துவேன். விடிய காலையில உங்க டிபி எல்லாருக்கும் ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடியதாகவும் இருப்பது சிறப்பாக இருக்கும். பொதுவாக டிபில அருவிகள் கொட்டுவது போல் இருக்கிற டிபியை மாத்துவதை குறைச்சு கொள்ளுங்க. அருவி மேல இருந்து கீழே கொட்டுவது போல் அதாவது டிபில வைக்க கூடாதுமாங்க. அதே மாதிரி வீட்டுல எந்த பிக்சர்லயும் வைக்க கூடாது. ஏன்னா ஒரு நீர்மட்டம் சமபோக்குல போகணும். பொங்கி வருவது போல் உள்ள படங்களை பார்ப்பதும் அலைமோதும் படங்களை பார்ப்பதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாக உங்களுடைய டிபிகள் உங்களுடைய நிலைமையை சொல்லிவிடும். அதனால ஒரு சில பேர் என்னன்னா அந்த டிபில அருவி கீழே கொட்டுவது போல் வச்சிருந்தீங்கன்னா அது உங்க மனநிலை ரொம்ப இறங்கி போக கூட நீங்க தயாரா இருக்கிறேன், எல்லாருக்கும் விட்டு கொடுத்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால அந்த மாதிரி டிபிகளை பொதுவாக வைக்காமல் இருப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு டிபி அதாவது மகான்கள் சித்தர்கள் போட்டோ மட்டும் இல்லாமல் அருவி கொட்டுவது போல் இருக்கிற போட்டோக்கள் மிருகங்கள் கொடூரமாக வதை செய்வதையும் நம்ம எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி டிபிகள் வைக்கும் போதும் அது உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும். அதே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் டிபி வைக்கக்கூடாத விஷயங்களை மட்டும் கரெக்டா நோட் பண்ணிட்டு உங்களுக்கு வைக்கக்கூடிய என்ன டிபிகள் வச்சா நீங்க சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி டிபிகள் வச்சால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்கள் இறைவனுடைய வழிபாட்டில் ராமர் அனுமான் அப்படிங்கிற மாதிரி அதை கட்டிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சீனை நீங்க வைப்பது சிறப்பாக இருக்கும். ராமர் லட்சுமணன் அவங்களுக்குள்ள டிபியை வைப்பதும் சிறப்பாக ஒன்றாக இருக்கும். பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் இரட்டையர்கள் உள்ள டிபியை வைப்பது சிறப்பாக இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த படங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் படங்களை வைப்பது சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் உங்க படத்தை வைக்கணும்னா ஒரு குழந்தையோட கொஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி படத்தை வைக்கலாம், இல்லாட்டா உங்க நண்பரின் தோளில் கை போடுவது போல் ஒரு படத்தை வைக்கலாம். உங்கள் புகைப்படத்தை இந்த மாதிரி நோக்கில் வைப்பது சிறந்த பலனை தரும். அதனால மிதுன ராசிக்காரர்கள் எப்பவுமே கூட ஒரு ஆளை அரவணைத்துக் கொள்வது போல், ஒன்றுமே இல்லைனாலும் எதன் மேலாவது சாய்ந்து இருப்பது போல் இருந்து ஒரு டிபி வைப்பது சிறந்த பலனை தரும். உங்க புகைப்படங்களை வைப்பதாக இருந்தால் இந்த மாதிரி வைக்கணும். ஆக்சுவலா என்னன்னா எல்லாரும் அவங்கவுங்க படங்களை வைப்பதுதான் சிறப்பாக இருக்கும். அது உங்களுடைய புகழை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு பதவி உயர்வா ஏதாச்சும் வேணும்னாலும் உங்கள் புகைப்படத்தை அழகாக வைத்து வச்சீங்கனாலும் உங்களுக்கு சீக்கிரம் அந்த பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும். இது போக நான் வைக்க வேண்டிய கடவுள் போட்டோ சொன்னது ராமர் கூட சார்ந்த போட்டோக்களும், கிருஷ்ணர் குள்ள போட்டோஸ், கிருஷ்ணர் ராதையுடன் இருப்பது போல் போட்டோஸ் எல்லாம் வைப்பது மிக சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இறைவனை பார்த்தாச்சு, உங்கள் டிபி முகங்களையும் பார்த்தாச்சு. உங்களுடைய டிபி முகங்களும் இறைவனும் பார்த்ததுக்கு அப்புறம் பூக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பன்னீர் புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீல பிபி மாதிரி ஊதிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீளமா இருக்கும், அதை வைத்து மாலை செய்வாங்க. அந்த மாதிரி பன்னீர் புஷ்பங்களை வைக்கலாம். அப்புறம் லில்லி பூ அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டை லில்லி பூ அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பூக்களை டிபியாக வைக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதில் என்னன்னா நல்ல காற்றில் சுழல்வது போல் உள்ள விஷயங்கள் அப்படிங்கிறது என்னன்னா காற்று வீசுவது போல் ஒரு அந்த ஃபீல் கொடுக்கக்கூடிய புகைப்படங்களை வைக்கலாம். அந்த புகைப்படங்களை வைக்கும் போது உங்களுக்கு என்னன்னா காதல் உணர்வுகள் வயப்படக்கூடியவர்களாக மாறுவீங்க. அதனால் உங்களுக்கு காதல் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அந்த காற்றில் மதப்பது போல், ஊஞ்சல் ஆடுவது போல், ஊஞ்சல் ஆடும்போது தனித்து ஆடாமல் கூட யாராச்சும் சப்போர்ட்டோட ஆடுவது போல் அந்த மாதிரி டிபிகளை வச்சீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிபியில் பூக்கள் வச்சாச்சு. அப்புறம் பறவைகள்
பறவைகளில் எந்த பறவைகள் லவ் பேர்ட்ஸ் பறவைகளை வைக்கலாம். அது வந்து எப்பவுமே ஜோடியோட இருக்கும். அன்னப்பறவைன்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அந்த அன்னப்பறவை கூட ரெண்டு பறவைகள் அப்படி சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பறவைகளை வைப்பது. இந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது. அப்ப மனிதர்களில் எந்த படங்களை வைக்கலாம் அப்படிங்கிறது என்னன்னா, மனிதர்களில் வைக்கக்கூடிய படங்கள் 2 பேர் சேர்ந்து நட்பா இருக்கக்கூடிய படங்கள் வைக்கலாம். இல்லாட்டா ஏதாச்சும் ஒரு ஆடல் பாடல் இருக்கிற ஒரு ஆடல் அல்லது பாடல் அந்த மாதிரி உள்ள புகைப்படங்களை எடுத்து வைக்கலாம் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடவுள் சொல்லியாச்சு, பறவைகள் சொல்லியாச்சு, மனிதர்களையும் சொல்லியாச்சு. இந்த படங்கள் வச்சுட்டு இந்த ஒவ்வொரு படமும் உங்களுக்கு எந்த நேரத்தில் மாற்றம் கொடுக்கலாம் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னா, முதல்ல வந்து காதல் சார்ந்த விஷயமாக இருந்தால், காதல் கல்யாணம் அந்த மாதிரி காதல் சார்ந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகுனா லவ் பேர்ட்ஸ் பறவைகள் படத்தை வைங்க. அது வந்து காதல் விஷயம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ராதே கிருஷ்ணனுடைய போட்டோ வந்து உறவு நிலை பாலத்துக்கு சிறப்பான ஒரு இதா இருக்கும். ஆனா உறவுகள் நல்லா மேம்படணும், கணவன் மனைவி உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா ராதே கிருஷ்ணன் படத்தை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த பறவைகளில் சொல்லியாச்சு. அதுக்கு கடவுளில் வந்து ஹனுமானும் ராமரும் இருக்கிற மாதிரி இருக்கிற போட்டோ வந்துச்சுன்னா அது வந்து என்னன்னா நட்பு ரீதியாக யார்ட்டாச்சும் உங்களுக்கு நல்ல உணர்வுகள் வரணும், நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்க ராமனும் ஹனுமானும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோவை வைப்பது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காற்றில் ஆடுவது போல் ஒரு இது வேணும்னா வாழ்க்கை முன்னேற்றத்தின் ஊஞ்சல், அந்த காற்றில் ஆடுவது ஒரு ஊஞ்சல் இருக்குதுன்னா அது வாழ்க்கை முன்னேற்ற பாதைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இது எதுக்குதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தக்கன டிபியை மாற்றிக்கொள்ளலாம். அது வந்து உங்களுக்கு சிறந்த மாற்றங்களை கொடுக்கும். அது வந்து உங்க வாழ்க்கையில் மாற்றம் மட்டும் இல்லாமல் நிறைய இந்த புல்லாங்குழல டிபியா வைக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு மிதுன ராசிக்காரருக்கு சிறந்த விசேஷமானதாக இருக்கும். அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த டிபியை மாற்றும் போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். அதனால ஒரு டிபியை மாத்திட்டு மனநிலை தக்கன அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரே டிபியை எப்பவுமே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப நெகட்டிவா கொடுக்கும். அதனால ஒரே டிபியை நிரந்தரமா வச்சீங்கன்னா உங்களுடைய லெவலை வந்து இங்க மாறவே மாட்டீங்க. உருவம் மாறும், எல்லாம் மாறும், மனநிலை மாறவே மாறாது. யாராலும் உங்களை திருத்த முடியாது, அப்படி தன்மைக்கு இருப்பீங்க. அதனால எப்பவுமே அடிக்கடி உங்களுடைய புகைப்படங்களை டிபியை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் முக்கியமாக வலியுறுத்துகிறேன். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றங்கள் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.